Hey there, new word alert. A numeronym. இவர் பேர் மார்க் ஆண்ட்ரீசன். அவர் பேர் பென் ஹொரோவிட்ஸ். ஆண்ட்ரீசன் ஹொரோவிட்ஸ். Silicon Valley tech giants, but later they also created a venture capital firm, Anderson Horowitz, AZ. என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? They called it A16Z.com. What's that? ஆண்ட்ரீசன் ஹொரோவிட்ஸ்னு பேர் வச்சா நடுவில் 16 letters இருக்கான். An acronym that also contains a number is a numeronym. Interesting, huh? வணக்கம். 478 is about culture. அது ஸ்லேவ் கல்ச்சர்னு பேர் வச்சுருந்தாலும் கல்ச்சரை பற்றி இந்த எபிசோட், இந்த புத்தகம் நம்ம பென் ஹொரோவிட்ஸ்னு பார்த்தோமே. பென் ஹொரோவிட்ஸ் எழுதின சில புத்தகங்களில் this one is the most recent and it's about how to create your business culture. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் வருது. அதில் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். துசான் லுவெச்சா அப்படிங்கிற ஹெய்ட்டியன் ஜெனரல். இவர் ஸ்லேவ், born a slave to slaves who were born to slaves. அந்த மாதிரி அடிமை பரம்பரையாக வந்துட்டுருக்கிற அந்த உலகத்திலிருந்து one man comes out, stands up against Spain, against France, against all these countries who are trying to use these Haitians as slave labor. அவங்கள எதிர்த்து ஒரு ஆர்மியை உருவாக்குறார். ஸ்லேவ்ஸை வச்சு ஒரு ஆர்மி உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது எந்த கல்ச்சர், நம்ம இந்தியன் கல்ச்சராக இருந்தாலும் சரி, ரோமன் கல்ச்சராக இருந்தாலும் சரி, அந்த கல்ச்சரை படித்தா நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் the mentality itself has to change. People have to start believing that they have rights too. Long before Martin Luther King brought out the amendments, long before Abraham Lincoln played his role, 1770s to 1790s, அந்த சமயத்தில் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்துட்டுருக்கிற சமயத்தில் துசான் லுவெச்சா அப்படிங்கிறவர் he created that first army, that rebellion, that uprisal. அதை பற்றி இந்த புத்தகத்தில் சொல்கிறார். அண்ட் நிறைய அனலைஸ் பண்ணிவிட்டு ஐ ஹவ் கம் அப் வித் 7 கல்ச்சர் கிரியேட்டிங் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறார் பென் ஹொரோவிட்ஸ். வாட் ஆர் தே? நம்பர் 1 இஸ் யூ ஹாவ் டு கீப் வாட் ஒர்க்ஸ். எல்லாத்தையும் மாற்ற ட்ரை பண்ணாத. இப்போது இந்த மியூசிக்கை கேளுங்க. Midnight song. This was the voodoo song. Voodoo, டார்க் அப்படிம்பாங்களே, அந்த டார்க் மேஜிக் 12 மணி நைட்டுக்கு அப்புறம் தான் சூடே பிடிக்கும். இதுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் கனெக்ஷனே கிடையாது. துசான் இஸ் அ டிவோட் கிறிஸ்டியன். அவர் he had to create an army from these people. He said, I will embrace what you have. ஃப்ரெஞ்ச் மென்னுக்கு நீங்கள் பாடுற பாட்டு புரியாது. இந்த பாட்டில் we will introduce some words. We will introduce a particular rhythm. அந்த ரிதம் வரும்போது நீங்கள் அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்லாம். they used this to their advantage. Keep what works. Don't try to change everything overnight. Then he said,
he didn't say, but he demonstrated that you need to create shocking rules. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது இது. இவர் பண்ணின ஷாக்கிங் ரூல் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் நோபல்ஸ், சீனியர் பீப்புள், கோர்ட்டியர்ஸ், அந்த ஒரு பொசிஷனுக்கு மேலே லார்ட்ஷிப் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா, அவங்களுக்கு ஒய்ஃப் இருப்பாங்க, பட் கான்க்யூபைன்ஸ் அண்ட் ப்ராஸ்டிடியூட்ஸ்லாம் கோஸ் வித்தவுட் சேயிங். இவர் ரூல் போட்டார், பீப்புள் இன் மை ஆர்மி, ஜெனரல்ஸ் ஷால் நாட் அப்படின்னார். இந்த மாதிரி தகாத உறவுகள் வச்சக்கூடாது அப்படின்னார். Sounded odd, sounded like the powers being taken from them, but ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ட்ரஸ்ட்டில் தான்ப்பா ஓடுது. ட்ரஸ்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். The more trust you have on the people you command, the less you need to bother about communicating. ட்ரஸ்ட்டே இல்லைன்னா ஓவர் கம்யூனிகேட் பண்ணுவேன், ப்ரீ கம்யூனிகேட், போஸ்ட் கம்யூனிகேட், செக், டபுள் செக். இஃப் யூ ட்ரஸ்ட், you can reduce that. அப்படின்னு சொல்லிட்டு, if your wife can't trust you about what you're doing, with whom, where, what do you mean, will your people trust you? And so அப்படின்னா, இந்த create shocking rules அப்படிங்கிற ரூல் எதுக்கு அப்படின்னா, when the rule is shocking, unbelievable, unacceptable, people start asking why. And when they start asking why, you as the general, as the leader, get an opportunity to explain the culture. அதுவா ஏன் தெரியுமா, முன்னொரு காலத்தில் நம்ம அப்படி பண்ணதுனால, and we have been following that, and that's our guideline, this is our custom, this has become a culture, don't try to change it. Create shocking rules will lead to ask why questions, will lead to explanations with a story. Then dress for successner. இவர் ஃப்ரெஞ்ச்மேனை எதிர்த்து சண்டை போடுறார். He started wearing their clothes. என்னப்பா அது, எந்த சிஸ்டமை எதிர்த்து நீ போடுறியோ அதை எதிர்த்து போரிடாமல் நீ அவங்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிற? நோ, தட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் பவர், symbol of civility, symbol of civilization. We are not opposed against that system. We are opposed against these people who are abusing that system. எல்லாரும் அங்கே தான் போய் நிற்க போகிறோம், அதுக்கு தயாராகிக்கலாம் அப்படின்னு he said, dress for success. Sounded interesting. Incorporating outside leadership. சில கம்பெனிஸில் வெளியிலேருந்து மேனேஜர்ஸே ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. இங்கேயே வளர்ந்துருக்கணும், பழம் தின்னு கொட்டை போட்டிருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு கல்ச்சர் புரியும் அப்படிம்பாங்க. இந்த ஐபிஎல்லில் ஃபாரின் கண்ட்ரி பிளேயரை கேப்டனாக ஆக்கிறத பற்றி ஒரு பிரச்சனை வருமே, அந்த மாதிரி they have to grow from inside அப்படிம்பாங்க. This man though, he said, see, they are my enemy. And this person has been serving my enemy for so long. He has had a change of mind. He wants to join me. He brings a lot of cultural qualities, lot of tricks, strategies, approaches that we may benefit from. கூட்டின் வா, அவங்கள பற்றி நிறைய தெரியும் இந்த ஆளுக்கு, அதிலிருந்து நம்மளுக்கு பெனிஃபிட் வரலாம், கூட்டின் வா. So when people surrendered, he welcomed them. Join us. He gave them positions of leadership. That was a thing that set him apart from other wannabe rebel leaders. Demonstrate with decisions. சும்மா பேசாத, டெசிஷன்ஸ் எடுத்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி, எல்லாருக்கும் முன்னாடி டெசிஷன்ஸ் எடு. ரிபல் ஆர்மி க்ரோ ஆகிட்டே இருக்குது. சின்ன சின்ன பிளான்டேஷன்ஸை அட்டாக் பண்ணி அங்கே இருக்கிறவங்களை டிபோஸ் பண்ணி தே டேக் ஓவர். எல்லாரும் ரத்த வெறி பிடிச்சி அலைஞ்சிட்ருக்காங்க. behead them, kill them, shoot themனு பேசிகிட்டு இருக்காங்க. இவர் நோ, அந்த பிளான்டேஷனை ரன் பண்ண உனக்கு தெரியாது, நீ காட்டுவாசி, இப்போ தான் சிவிலைசேஷன் பார்த்துக்கிட்டு இருக்க, டோன்ட் டூ திஸ். Instead, lay down rules.
டெல் தெம், நீ இப்படி பண்ணணும், இவ்வளோ பர்சன்டேஜ் எங்களுக்கு ஒதுக்கணும், இவ்வளவு தான் நீ இதில் விளைச்சல் பார்க்கலாம், இத்தனை வயசுக்கு மேலே யூ ஷுட் நாட் எம்ப்ளாய். சேஞ்ச் தேர் அப்ரோச், பட் ரீட்டைன் தேர் நாலேஜ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட பெனிஃபிட் நம்மளுக்கும் இருக்கலாம், அவங்களுக்கும் இருக்கலாம். ஸோ டெமான்ஸ்ட்ரேட் பை டேக்கிங் டெசிஷன்ஸ் தட் ஷோ யூ ஆர் நாட் சம் bloodthirsty dictator. He also said, walk the talk. He didn't say, he walked it. ஒரு கை அடிபட்டுருச்சான். அவருடைய ரைட் ஹேண்டில் ஒரு கேனனை நகத்தை ட்ரை பண்ணும்போது the cannon fell on his hand and crushed it. ஒரு போர், ஒரு சண்டைன்னா ஜென்ரல்ஸ் எப்பவும் பின்னாடி இருப்பாங்க, ஃபுட் சோல்ஜர்ஸ் முன்னாடி போயிடுவாங்க. இவர் ஃபுட் சோல்ஜர்ஸோடு நின்றுட்டு சண்டை போட போவார். தூங்குகிற குவார்ட்டர்ஸ்லாம் அவங்களோட சேர்ந்து தூங்குவார். இவருக்குன்னு தனி பஞ்சு தலையணை கிடையாது. வாக் த டாக். ஐ ஆம் பார்ட் ஆஃப் யூ, ஐ ஆம் லைக் யூ. அப்போ தான் கல்ச்சர் ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறார். அண்ட் ஃபைனலி he says, we have to make our ethics explicit. Can't be that we have a principle, we hardly ever talk about it. Every opportunity you get to talk about your principles, to put that in action, you need to do it. ஒரு வில்லேஜுக்கு போகிறாங்க, அந்த வில்லேஜில் இருக்கிறவங்கலாம் சுற்றி வளைச்சிடுறாங்க. அண்ட் தேர் they see a few poor ladies, white ladies. And those ladies are already struggling against the system. blacks மட்டும் struggle பண்ணல, slaves மட்டும் struggle பண்ணல. Poor people exist even in this white French culture. இந்த காலனியில் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்களும் நம்மள மாதிரி தான். அவங்கள படுத்தி எடுத்து சித்திரவதை பண்ணி கொன்று you're not going to gain anything அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு கரம் நீட்டி he welcomes them into this community. Legend has it that these women called this black man, these white women called this black man their father. Thank you father அப்படின்னு சொல்கிறாங்க. 250 years ago you can't even imagine black people being called so reverentially by white people. அதை இவர் நிரூபித்து காட்டுறார். So 7 beautiful approaches to make the bed fertile. அந்த பெட்டை ஃபெர்டைல் பண்ணினா அதில் நீ ஐடியாஸை விதைக்கலாம். The team has to be culture ready so that you can create your unique organization. நம்ம ஒன்று பண்ணலாம். துசான் லுவச்சார் பற்றி பார்த்தோம். அவர் யாரோங்க, இது முன்னாடி கேள்விப்பட்டதில்லை. இதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் மறந்துடுவீங்க. பட் வாட் அபவுட் அவர் சூப்பர் ஹீரோ ராமா? 2500 years ago எழுதின புத்தகம். அதுக்கு முன்னால் எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. அவர் இந்த 7 கான்செப்ட்ஸை கடைப்பிடிச்சிருக்காரான்னு பார்க்கலாமா? வாட் கல்ச்சர் டிட் ஹீ கிரியேட்? He ended up creating Ramarajya. Even now, that gold standard of how to run an organization, a country. ஆனால் எங்கே ஆரம்பித்தது அது? அந்த 7 திருப்பி பார்க்கலாமா? Keep what works. ஒரு சேனையை ரெடி பண்ணாரே, கழுகு, squirrel, apes, monkeys, bears. He brought them all together. And he didn't say, all of you have to stand on 2 feet, use a spear. No. நீ குரங்கா, வாளால சண்டை போடு. நீ கரடியா, பிராண்டு. ஓ நீ பேர்டா, கல்லு தூக்கின்னு போய் மேலே இருந்து போடு. He said, keep what works. What about this? Shocking rules. Even today, whenever people talk about the Ramayana, they question, hey, wife அந்த கட்டையில் ஏறி எரியிற கட்டையில் உள்ளே உட்காந்து ப்ரூவ் பண்ண வச்சாரேப்பா. ஹவுஸ் தட் ஃபேர்? ஒன்று வாலியை வதை பண்ணது, இல்லைன்னா சீத்தையை இப்படி தகனம் அது வழியாக வர சொன்னது. இது ரெண்டும் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஷாக்கிங் ரூல். ஐ டிட் திஸ் பிகாஸ் ஐ நீட் டு ப்ரூவ் டு த வேர்ல்ட். ஐ நீட் நாட். ஐ நோ ஹர். I trust her completely. But
I set some guidelines. I myself am not exempt from it. கடைசியில் காட்டுக்கே அனுப்பிச்சிட்டார் சீதையை. யாரோ ஒரு வண்ணான் சொன்னான் அப்படின்னு. ஷாக்கிங் ரூல். ஸோ ராமாயணத்தில் அப்படியா முடிஞ்சு போச்சா, நைஸ் பட்டாபிஷேகமான் முடிக்காம ஒய்னு 1000 கேள்விகள். ராமாயணம், if there is a பட்டிமன்றம், it will involve Sita, it will involve Vali. And that is where tarkam happens. Definition of that culture becomes even more solid. Dressing for success. எல்லாரும் அந்த மல்டிடியூட் ஆஃப் ஹியூமன்ஸ், மல்டிடியூட் ஆஃப் அனிமல்ஸில் தனிச்சு ப்ளூவில் நின்னார் பாருங்க. இது போராதா? ட்ரெஸ்ஸிங் ஃபார் சக்ஸஸ் லைக் அ சிம்பிள் ஹியூமன் பீயிங். கவச்சம் போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, ப்ளூ. அண்ட் ஹவு அபவுட் incorporating outside leadership? Do you remember this scene? Vibhishanan coming, most people rejecting him. Konudlam, he is a spy. Ravana has sent him. Let's kill him. No. ராவணன் தேர்ந்து தப்பிச்சு வந்திருக்கான்ப்பா, உண்மையை சொல்கிறான், நம்பலாம். அப்படியே ஸ்பைனா அப்புறம் கொன்னுக்கலாம். We are strong enough for that. But he has probably some information, and finally he does have. ராவணனை எப்படி கொல்றதுங்கிற அந்த சூப்பர் சீக்ரெட் விஷயத்தை இவர் தான் சொல்கிறார். Wasn't that a good thing that Rama did by incorporating outside leadership? இன்று போய் நாளை வா, demonstrate with decisions-ல இதை விட என்னங்க வேணும்? I am democratic. I am கருணா சாகரம். I am a limitless ocean of empathy and forgiveness. வா, சண்டை போட்டியா, வில்ல உடைச்சிட்டேனா, நாளைக்கு வேணா ட்ரை பண்ணுறியா, நாளைக்கும் I will vanquish you, but you get an opportunity to meet your wife, meet your family. Think about it one more time. Probably release Sita. அப்படிங்கிற அந்த ethic இருக்கு இல்லையா, he demonstrates it with decisions. This is a crucial decision during the war. Walking the talk. அப்பா சொன்னார், சித்தி சொன்னாங்க. Unquestioning obedience. Okay, I will go. My brother wants to come along, my wife wants to come along, fine, but I'll go. அது கிங்கா கொரோனேட் பண்ணுற அந்த மொமெண்ட்டில் பண்ணுறார். What about even as a kid? ஒரு குழந்தையாக இருக்கும்போது தசரதர் சொல்கிறார், போயிட்டு வாப்பா இந்த ரிஷியோட. He immediately goes. On the way back, take this bow, shoot, thread it. He does it. Sita marry பண்ணிக்கோ. He marries. That implicit obedience. மரியாதா புருஷ் ராம் அப்படின்னு சும்மா பேர் வந்துடல அவருக்கு. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், சொன்னதை மட்டுமே செய்வார், செய்வதை மட்டுமே சொல்வார். Walking the talk. And that is why we are able to create a whole cultural experience around a single man. இப்படி ஒரு சீன் நடந்ததான் ராமாயணத்தில். அது வால்மீகி ராமாயணத்துலையா, கம்ப ராமாயணத்துலையா, இந்தோனேஷியா ராமாயணத்துலையாங்கிறது இப்போது யோசிக்க வேணாம். பட் சீன் நல்லாயிருக்கு. தேவ்தத் பட்நாயக் சொல்லியிருக்கார், கேட்டுக்கலாம். என்ன ஆச்சான்? ராவணா is lying, dying. Rama has sent that death-bearing arrow. இறந்துட்டு இருக்கும்போது லக்ஷ்மணன்ட்ட சொல்கிறார், போடா, he has advice. Let his knowledge not die with him. போய் கேட்டு வா அப்படிங்கிறார். அதாவது எதிரிங்கிறது ஒரு ஹியூமன் பீயிங் இல்லை. It is just the quality temporarily displayed by an unhappily misdirected good human being. அப்படின்னு நினைக்கிறார் பாருங்க. எல்லா இடத்துலையும் ஏன் கூனியை போய் திருப்பி மீட் பண்ணுறார். ராமாயணம் எல்லாம் முடியும் போது he goes and meets கூனி, மந்தரை. he goes, thanks her, brings her a gift. அந்த குவாலிட்டி. லக்ஷ்மணன் போகிறான், திரும்பிக்கிட்டுறார் ராவணன். பிகாஸ் லக்ஷ்மணன் comes at the head of the body and
ஒரு திமிரோட பார்க்குற மாதிரி இருக்குது. ராமர் செக் பண்ணுறார். அதனால்தான் உனக்கு சொல்லப்பா இப்போ பார் அப்படின்னு சொல்லி வணக்கத்துடன் கால் பக்கமாக நின்று, ராவணா, லெட் யுவர் நாலெட்ஜ் அண்ட் விஸ்டம் நாட் டை வித் யூ, வாட் யூ ஹேவ் டு சே அப்படின்னு கேட்குறார். அதுக்கு ராவணன் சொல்கிறான், ரொம்ப நல்லா இருந்தது கேட்க. எப்போவுமே இந்த கெட்ட விஷயம் ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும், நல்ல விஷயம் அன்இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். I came to your kutil. You were there. Sita also was there. I fell for that temptation. அவளை தூக்கிண்டு அபகரிச்சுண்டு போய் I suffered. I lost everything. பக்கத்திலே நின்றிருந்த உன்னையோ லக்ஷ்மணனையோ I could have befriended. எவ்வளவு விஷயங்கள் மாறி இருக்கும், எவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கலாம். The bad is too tempting. The good is unfortunately dull and boring அப்படின்னாராம். கோல்டன் அட்வைஸ் அப்படின்னு நினச்சேன். So these 7 bits we will probably visit again. How can we use these to build a lasting culture in a modern organization? துசான் வெள்ளக்காரங்களையும் வேலைக்கு வச்சுக்கிட்டு he demonstrated ethics. அவங்கள பிஹேட் பண்ணாமல் அவங்களையும் வேலைக்கு வச்சுக்கிட்டு. அப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாராம். ஒயினையும் வாட்டரையும் வச்சுக்கிட்டு ஒயினை வாட்டருக்குள்ளே விட்டுட்டு, இதில் எங்கப்பா ஒயின் எங்கப்பா வாட்டர் அப்படிம்பாராம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், கண் கூட தெரிகிற மாதிரி நல்லா இருந்தது கேட்க. பட் அப்போவே ஒரு மேத்தமேட்டிக்கல் பசில் ஒன்று கண்ணுக்கு முன்னாடி வந்தது. I'll drop it at you. Imagine I have 2 half full containers. One A which has water, another B which has wine. நான் என்ன பண்ணுறேன், நடுவில் இருக்கிற ஸ்பூனை எடுத்து இந்த வாட்டருக்குள்ளே விட்டு அந்த ஸ்பூனை ஒயின்குள்ளே விடுறேன். A spoonful of water. நல்லா கலக்கிறேன். கலக்கிட்டு I take a spoonful of that mixed liquid and drop it back into the water cup. Does the A cup have more wine in it, or the B cup has more water in it? வாட்டரில் ஒயின் ஜாஸ்தியா, ஒயினில் வாட்டர் ஜாஸ்தியா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ. If you liked this video, இதுவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Please go ahead, check these out.